ரொம்ப அதிகமான வயதாகி ஆகி போன ஒரு கிழவிய நீங்க இன்னைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே என்று கேட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், கது அபுதலக்கல்லாஹு கைரம் என்கிறார். அந்த கிழவியை விட அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிறந்தவரான என்னை தந்திருக்கும் பொழுது நீங்க இன்னமும் அந்த கிழவியவே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே என்ற ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து ஆயிஷா அவர்களே கேள்வி கேட்கின்றார்கள். அப்படி கேள்வி கேட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசத்தை விட்டு கொடுத்தாங்களா? அவங்க ஆரம்பத்துல வாழ்ந்த அந்த நெருக்கத்தை விட்டு கொடுத்தாங்களா? அப்ப அவங்க இறந்தாலும் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு நினைப்பு அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்து கொண்டே இருக்குதுன்னா, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதேனும் ஆடுகள் அறுக்கிறாங்கன்னா அந்த ஆடுகள்ல கொஞ்சத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பாங்களாம்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுப்பாங்களாம். இவங்க இறந்து மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. அவங்க இறந்து போனாலும் அவங்களுடைய அந்த நினைப்பு அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு